அதாவது என்னன்னா, நான் போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு வால் போஸ்டரில் திரு ரஜினிகாந்த் அவருடைய படம் இருந்தது. அதை பார்த்து விட்டு அவரே என்னை எதிலும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு என்னைய சொல்லிவிட்டார். அவர் எந்த கட்சியிலும் கிடையாது, எந்த கட்சிக்கும் வரவும் மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். அதற்கு எதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மத்திய அரசோட கல்வி அமைச்சர் கீழே வரக்கூடிய தேசிய தேர்வு மூலமாக நீட் தேர்வு நடக்கும். ஏற்கனவே கடந்த மே 3 நடந்ததில் வினாத்தாள் கசிவுனாங்க. அதுக்கு யார் கொண்டு காரணம் நீங்க சொல்லுங்க. அதே போல இப்போ ஹெலிகாப்டர் கொண்டு வந்து ஒரு விடைத்தாள் கொண்டு வரக்கூடிய வினாத்தாள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது பாதுகாப்பு நிற்கிது. போஸ்டல் வெஹிக்கிள் மதுரையில் ஏர்போர்ட்ல இருந்து வெளியே ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத சூழ்நிலை பிஜேபி இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னால வாகனங்களை வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமா இப்ப வரும்போது எல்லாரும் ஆளுநர் வந்திருக்காரு பொதுமக்கள் கேட்காங்க. ஆனா வந்திருக்குது கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய இன்றைக்கு எவ்வளவு பெரிய நன்மை நம்மளுக்கு எவ்வளவு வேகமா கொண்டு சேர்க்கிறாங்கிறத நீ தெரிஞ்சுக்கிடணும். இயல்பா நடக்க வேண்டிய ஒரு தேர்வுங்கிறது இயல்பா நடக்க வேண்டியது. செக்யூரிட்டி அவசியம் இல்ல, நிச்சயமா. ஏன்னா ஒரு காலத்துல வந்து எல்லாம் கொஸ்டின் பேப்பரை வந்து எல்லாம் அனுப்பி வைப்பாங்க, தபால் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கார்ல வந்துச்சு, இப்போ ஹெலிகாப்டர்ல வருது. ஒரு பாதுகாப்பு தான், அதனால ஒண்ணும் இல்லை. தொழில்நுட்பங்கள்னால இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? விடைத்தாள் கசிறது இதெல்லாம் இப்பதான் சமீப காலமா அடிக்கடி நடக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சியினால வாட்ஸ்அப், டெலிகிராம் அதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு என்பது நிச்சயமா தேவை. அது எதனால கசிந்தது என்பதை நம்ம ஒன்றும் உறுதி செய்ய முடியாது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர், மத்திய அமைச்சர், மாநிலத்தினுடைய கவர்னர், அப்படி பலவாறு விஷயங்கள் வெளியில பேசப்படுது. நீங்க குறித்து உங்களுடைய கருத்து? நான் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர். போதை கலாச்சாரத்துக்கு எதிராக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு வரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு காலையில கூட சென்னை ஏர்போர்ட்ல 5 கோடி ரூபாய் அந்த பெத்தமைக்கு முதற்கொள்ள குடிச்சிருக்காங்க. இல்ல, அதை கட்டுப்படுத்துவதற்கு முதலமைச்சர் தவறுகிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது கட்டுப்படுத்த தவறு மட்டும் இல்லை, காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் என்ன வேணாலும் கட்டுப்படுத்தலாம். இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போது போலீஸ் முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு காவல்துறைக்கு சுதந்திரம் இல்லை. காலையில் ஒன்றா சொல்றாங்க, ஒரு ஆர்டர் போடுறாரு முதலமைச்சர், சாயங்காலம் அதை நிறுத்த சொல்லி சொல்றாரு முதலமைச்சர். எப்படி காவல்துறை செயல்பட முடியும்? கற்பழிப்பு சம்பவம் எதனால் ஏற்படுகிறது? போதைப்பொருள் கலாச்சாரம், கஞ்சா, பெத்தமட்டின் போன்ற போதைப் பொருட்கள் கலாச்சாரத்தில் இன்னைக்கு கற்பழிப்பு சம்பவம் அதிகமாக நடந்துட்டு. அதனால தான் இன்னைக்கு சென்னையில் நாளைக்கு காலையில் ஆர்ப்பாட்டம், சென்னை மாவட்டத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பொதுமக்களையும் நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கிறோம். இல்லை, சென்னையில் மட்டும்